சாரி மிஸ்டர் ராஜசேகர், என்னுடைய ராஜினாமாவை நான் உங்ககிட்ட கொடுக்க வந்தப்ப நீங்க அவரை மடக்கிறதுக்காக கிளம்புறீங்க. என்னுடைய நன்றியை மேக்ஸ் காட்டுறதுக்காக சந்தர்ப்பமும் கொடுத்தீங்க. தேங்க்யூ. சாரி மிஸ்டர் ராஜசேகர், இதுவரைக்கும் உங்களுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் துணையா இருந்த இன்ஸ்பெக்டர் முத்து இப்போ எங்க சொத்தாயிட்டார். இந்த உலகத்துல பதவி மாத்திரம் போராது, பணமும் துணையா இருந்தாதான் நிம்மதியா இருக்க முடியுங்கிறத இப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நாங்க ஒத்துக்கிட்டோம். எங்க விருப்பத்தை நிறைவேற்ற அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். Just 2 hours back. முத்து கரெக்ட். Be cool மிஸ்டர் ராஜசேகர். மாணிக்கத்தோட இருக்கிற பாம்பை நம்ம ஜாக்கிரதை அடக்கி வச்சிருந்தோம்னா மாணிக்கமும் பத்திரமா இருக்கும், பாம்பையும் யாரும் தொட முடியாது. இப்ப என் கார்ல பயந்துகிட்டே சரக்க கொண்டு போறதை விட உங்க ஜீப்ல கொண்டு போனா சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே முத்து, சரக்க ஜீப்ல ஏத்துங்க, அவனை அப்படியே டிராப் பண்ணிடுங்க. The great man of law and order மிஸ்டர் ராஜசேகர் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த ஆபத்தும் வராது. Come on. ஹலோ, டேக் இட் ஈஸி. இங்க வர்றவங்களை நாங்க கூலாவும் சீட்டாவும் தான் வரவேற்போம். You know that you are our enemy, but not now. நோ மிஸ்டர் மேக்ஸ், போலீஸும் புலியும் பதுங்கிறது பாயற்காக, அதை மறந்துடாது. ஓஹோ, திறமைக்கு முன்னால மாடா உழைச்சோம் சரியான பலன் கிடைக்காத உங்க வறுமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க மிஸ்டர் ராஜசேகர். எங்களுக்கு உதவி செய்த யாரையும் நாங்க வெறுங்கையோட அனுப்பிச்சதில்லை. கரன்சி கரன்சி சார் காக்கி ட்ரெஸ்ஸோட இருக்கிறத பார்த்து பயப்படாத. நாம தான் அவருக்கு கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கிறோம். Come on, give him 10 rupees. I mean 10,000. எங்க 10 விரலுக்குள்ள அடங்குறவங்களுக்கு நாங்க சென்டிமெண்ட்லா கொடுக்கிறது 10,000 தானே. என்ன பாக்குறீங்க? எங்க எண்ணத்துல குறைவு இருக்கலாம், ஆனா எண்ணிக்கையில குறைவே இருக்காது. It's exactly 10,000. மேக்ஸ், இப்ப உன் முகத்துல என்னால் அடிக்க முடிஞ்சது இந்த பணத்தாலதான். கூடிய சீக்கிரம் உன் முகத்துல கரிய பூசி உள்ள தள்ளல. I am not Inspector ராஜசேகர். மிஸ்டர் ராஜசேகர், இத மறந்துட்டீங்களே. இப்பவே உங்க டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, இந்த உலகத்திலிருந்தே உங்களை பிரிச்செடுப்ப முடியும். பட் ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். உங்களோட விளையாடி பார்க்கணுங்கிறதா விதினா நாம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் ராஜ், இது உங்க இடுப்பை இருந்தாதான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா கடமை வீரனா லட்சணமா இருக்கும். எஸ், டேக் இட். இப்போ சட்டமும் ஆயுதமும் உங்க கையில, திட்டமும் பணமும் என் கையில. எப்படி? மேக்ஸ், சட்டத்தோட வந்து உன் திட்டத்தை நான் முறியடிக்கிறேன். எதுக்கும் 1 2 3 எண்ண கத்துக்க. அப்பதான் ஜெயில் கம்பியை எண்ணி பார்க்க வசதியா இருக்கும். ஓகே? என்ன கரன்சி? ஐஸ் போடுறியா? அவ என் கைக்கு விலங்கு போடுறதுக்கு முன்னாடி நான் ஐசா நழுவி போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடையாளம் பார்த்து வச்சிட்டான்னு சொல்றியா? ஃபூல், டோன்ட் வரி. என்னுடைய கஜானா பொட்டியே நீதான். உன்னை கைவிட்டுடுவேனா? வேணாம், நான் எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு நான் ஓடிடுறேன். பணம் இருக்கிறவன் பாவத்தை செய்வான். பாவத்தை செய்யறவன் பயப்படக்கூடாது. வரக்கூடாத பயம் உனக்கு வந்துடுச்சு. உன் பிளட் குரூப்பே மாறிடுச்சு. நீ என்ன செய்வ? நீ ஆதியிலும் பணக்காரன் இல்ல,
ஜாதியிலையும் பணக்காரன் இல்லை. ஓகே, உன் கணக்கை நானே செட்டில் பண்றேன். போய் அரேஞ்ச் பண்ண. தேங்க்யூ வெரி மச். என்னங்க இது, குழந்தைங்க தமாஷ்க்கு விளையாட்டுக்கு சுடுறது கூட இப்படி சீரியஸா ஆக்ட் பண்றீங்க? இல்ல ஜானகி, நான் செஞ்ச தப்புக்கு என்னை இப்படித்தான் சுட்டு தள்ளணும். என்ன சொல்றீங்க? ஆமா ஜானகி, காலுக்கடியில சிக்கின வேட்டைய பிடிக்க தவறின வேட்டைக்காரன் தான். என் இடுப்புல இருக்கிற துப்பாக்கி இன்னொரு தங்கைக்கு போனதுமே அவனை நான் சும்மா விட்டு இருக்க கூடாது. டியூட்டி கான்சியஸ் உள்ள எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் இது பெரிய அவமானம். இந்த ஸ்டார்ஸ் என் தோல்ல இருக்கிறது இப்ப பெருமையா இல்ல, பாரமா இருக்கு. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பதுங்குறவங்களை பிடிக்கிறதுக்கா நீங்க பதுங்குறீங்க? பதுங்குனதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரத்தானே போகுது. அன்னைக்கு மடக்கிட்டா போச்சு. Yes. Max, you are going to be sacked. இந்தாங்க, முதல்ல இன்ஸ்பெக்டரா இல்லாம யூனிஃபார்ம கழட்டிட்டு அழகா புருஷனா லட்சணமா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கோட்டாவை கொடுங்க. மறந்தே போயிட்டேல்ல. முதல்ல உங்க 3வது பிள்ளை கொடுங்க. ஓ, அதுக்கப்புறம் தான் உனக்கு. ஏய், அங்க பாருங்க. ஏன் பயப்படுற? நீ பாசுக்கும் ஒப்பாட்டி, அதனாலதான். வப்பாட்டியா? காசு வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே நான் வப்பாட்டி தான். அப்படின்னா இப்போ எனக்கு தான் சான்ஸ். அப்ப நான் ரொம்ப லக்கி. வாயால சொன்னா போதுமா? நம்ம முத்தத்தோட சத்தம் முடியறதுக்குள்ள நாம எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும். என்ன? கமான், ஹரி அப். Don't be silly child. Oh, come on. Hurry up. கரன்சி, நாம வச்சிருக்கிறது கணக்குல வராத பணம். என் கூட இருக்கிற உங்களை மட்டும் நான் கணக்கு வச்சுக்கணுமா? டார்லிங், அடியே, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியே, உன்னோட முத்தம் கார்பரேஷன் லாரியில நிரப்பற குப்பை மாதிரி என்ன இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் வரி கரன்சி, உன் கணக்கை செட்டில் பண்ணத்தான் வந்திருக்கிறேன். பாஸ். சாரி டார்லிங், நான் வெறுங்கையோட யாரையுமே அனுப்பிச்சது கிடையாது. என்னோட ஸ்டார்ஸா இருந்தவங்களுக்கு ஐ மஸ்ட் கிவ் ஸ்டார் ரெஸ்பெக்ட். ஹலோ, கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. கொலையா? அப்படியா? இந்த கொலையை நான் செய்யல. மயிலாட், மேக்ஸ் நீங்க விசாரிக்கலாம். மை லார்ட், ஐ ஆம் மேக்ஸ். மேக்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய மேனேஜிங் டைரக்டர். கொலை செய்யப்பட்ட கரன்சியும் ஜூலியும் என் பக்கத்து பங்களாவில் குடியிருக்கிறவங்க. அவங்க கௌரவமா வாடுறவங்க இல்ல, கடல்ல கள்ளத்தோடி வர்றத நம்பி இருக்கிறவங்க. அது எனக்கும் நல்லாவே தெரியும். அது போலீஸுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு
இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது நான் சந்தோஷப்பட்டேன். அவர் அவங்க கையில விலங்கு மாட்டி இழுத்துட்டு போக வந்திருக்காருன்னு நினைச்சேன். ஆனா அவரு கை நிறைய காசு வாங்கத்தான் வந்திருக்காருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவங்க 2 பேத்துக்குள்ள லஞ்ச பேரம் பேசுறதுல தகராறு வந்துடுச்சு. கடைசியா சட்டத்தை எடுத்து நீட்டுறதுக்கு பதிலா சட்டப்பையில இருந்து துப்பாக்கி எடுத்து 2 பேரையும் சுட்டு தள்ளிவிட்டார். பணத்தை அப்படியே போட்டுட்டு பணத்தை சுருட்டிக்கிட்டு கார்ல போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்ப ஒரு யூனிஃபார்ம்ல இருந்து விழுந்த ரூபா நோட்டை எடுத்து உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நான் தான். வேலியே பயிர மேஞ்சிடுச்சு. ஆபத்துல உதவிக்கு 100ஆம் நம்பரை சுத்தி அழைக்கலாங்கிற நம்பிக்கையை 100க்கு 100 நீங்க சொல்ற தீர்ப்பை வச்சுதான் நாங்க முடிவு பண்ண வேண்டியிருக்கு. சட்டத்தையும் ஒழுங்கையும் காக்க பயன்படுத்த வேண்டிய ஆயுதத்தின் உதவியால் குற்றத்தையும் குணத்தையும் மீறிய செயல்களான கொலையையும் லஞ்சத்தையும் பெற்ற குற்றவாளி ராஜசேகர் என சட்டமும் சாட்சிகளும் திட்டவட்டமாக நிரூபிக்கின்றன. எனவே பதவியின் உதவியால் அத்துமீறி எதையும் சாதிக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு நீதியின் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் மீது உள்ள நம்பிக்கை வீண் போக கூடாது என்பதற்காகவும் மாஜி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜசேகருக்கு இந்த கோர்ட் EPCO 302வது பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. இந்த வழக்கில் தன் கௌரவம் பாராத பெருந்தன்மையுடன் வந்து ஆதாரங்களை தந்து சட்டத்துக்கு நீதிக்கும் உதவிய திரு மேக்ஸை கோர்ட் பாராட்டுகிறது. நில்லு. என்னமோ பெருசா வாங்கினியாம. தங்கப்பதக்கம். ஓ அப்படியா? அத நாங்க குத்திக்கிட்டா எங்க நெஞ்சு வச்சுக்காங்க. தங்கம்னு சொன்னா உரசி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுவும் பார்த்தா போச்சு.
யாரையும் மடக்கி பழைக்க பார்க்காதீங்கடா. மானரோஷத்தோட உழைச்சு பழைக்க பாருங்க. ஜாக்கிரதை. ஜானகிமா, வணக்கம்மா. அண்ணன், மானத்தோடு வாழ்ந்த குடும்பம். கட்டின மாங்கல்யத்துல இருக்கிற தங்கத்தை கூட கலட்டிட்டு மஞ்சளை கட்டிக்கிட்டா போதும், ஆனா கடன் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அம்மா, எங்க கிட்ட வாங்கின கடனுக்கு இன்னைக்கு எங்களை வெறுங்கையோட அனுப்ப மாட்டீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். வசதி எப்படி? அண்ணே, சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க சொன்னீங்க, அதை செஞ்சு காட்ட அவங்க கிளம்பிட்டாங்க. தங்கமான குணம், தங்கமான குணம். இந்தாங்க ஐயா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு மிஞ்சி இருக்கிறதெல்லாம் நெத்தில இருக்க குங்குமமும் வச்சிருக்க பூவும் தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வஞ்சகமும் வந்துடாது. நீங்க மகாபாரதம் தெரிஞ்சவங்க. கெட்டிக்காரத்தனமா பேசி கடனை கேட்டு கலட்டி வாங்கிக்கிட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றது? அப்புறம் தனியா வந்து கேளு. தனியாவா? உங்க பாக்கிய பகல வந்து தீர்த்துக்கிட்டீங்க. ஏன் கடனை 1க்கு 2 ராத்திரில தனியா வந்துதான் தீர்த்துக்கணும் போல இருக்கு. லட்சுமிகரமான தங்கச்சிகளோட பிறந்த எந்த அண்ணனுக்கும் தோல்வியே கிடையாதுமா. ஐஸ் அரசாங்கம் உங்களுக்கு பரிசு கொடுத்துருச்சு. நீங்க உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க? இல்லன்னா நான் விட மாட்டேன். கை நிறைய கொடுக்கணும். உழைச்சு உழைச்சு வடிகிற வேர்வையோட வெத்து கையா திரும்பி வரனா இன்னைக்கு பரிசு பணத்துல உனக்கு வளையல் வாங்கிட்டு. ஏய் லட்சுமி, எங்க போற? இந்த வீட்டுல ஒருத்தர் வயிறு நனைஞ்சா போதும், எல்லார் வயிறும் நனைஞ்ச மாதிரின்னு ஒதுங்கி ஒதுங்கி போற ஒரு நல்ல மனசுக்கு இந்த கொலுசை வாங்கிட்டு வந்திருக்கம்மா. இந்த எங்களெல்லாம் பிரிஞ்சு நீங்க உங்க புருஷனோட புகுந்த வீட்டுக்கு போனாலும் இந்த கொலுசொலி எங்க நெஞ்சில கேட்டுக்கிட்டே இருக்கும். ராஜா வாப்பா. அம்மா, இந்த சந்தோஷமான நாள்ல உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. அம்மா, நெத்தி வேர்வையை நிலத்துல சிந்தி எங்களை காப்பாத்துற உங்க நெத்தியில இருக்கிற குங்குமம் அது கரைஞ்சு களைஞ்சிட கூடாதுங்கிற வேண்டுதலோட தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ராஜா, என் பிள்ளையோட பிரார்த்தனை பலிக்காம போகாதுப்பா. என்ன போல தாய்க்கு இப்ப வேண்டியதெல்லாம் நெத்தி நிறைய குங்குமம் தான்ப்பா. பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு தராத ஒரு விருந்த உங்க அம்மா உங்களுக்கு தர காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. சாப்பிட வாங்க. ஏன்பா ராஜா, என்னப்பா பாக்குற? ஒண்ணுமில்லம்மா, தன்னோட எல்லா குழந்தைகளுக்கும் வயிறார சாப்பாடு போட்ட பிறகு ஏதாவது மிஞ்சினாத்தான் எந்த தாயும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என் தாயும் அப்படித்தான். ஆனா இன்னைக்கு எங்களோட சேர்ந்து சாப்பிடறத நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் சந்தேகமும் வருது. ராஜா, ஏமா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடும்போது அது மட்டும் ஏமா தனியா விட்டுட்டீங்க?
நம்மளே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இது மட்டும் என்னமா தப்பு பண்ணுச்சு? ஏம்மா, இத மட்டும் அனாதையா விட்டுட்டு நாம மாத்திரம் விஷம் சாப்பிட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறோமே, இது என்னம்மா நியாயம்? அம்மா, ராஜா என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, இந்த உலகத்துல வறுமையோட போராடிட்டு இருக்கவங்க ஏராளம். இன்னும் அவங்க உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷத்தை தினமும் செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்க நாமும் சாப்பிட்டா அதுவும் செத்துடுமா? ராஜா, வறுமையில வயித்த கட்டி வாழலாம், ஆனா ஊர் வாயை கட்டி வாழ முடியுமா? கடமையே கண்ணா நினைச்சுதான்ப்பா நம்ம குடும்பம் வாழ்ந்திருக்கு. யாருக்கும் கடமை இல்ல. அதனாலதான் அம்மா, இந்த விஷத்தை நான் சாப்பிட்டாலும் இப்போது என் நெஞ்சில தங்கப்பதக்கமா நிறைஞ்சிருக்கு. இந்த விஷமே என் நம்பிக்கை அமுதமாக்கும். நான் ஜெயிச்சு காட்டுறேன். பிடிச்சாடா கண்ணு? நாங்களே திருட்டு பசங்க, எங்க இடத்துலயே வந்து திருட்டுத்தனமா கைய வச்சா சுடத்தான் செய்யும். இல்ல, இந்தா இத வச்சுக்க. அட, வேலி தாண்டி வந்ததும் இல்லாம வேலையும் கொடுக்கறேங்கறியா? ஆமா. ஓகே ஓகே, எல்லாம் வயிற்று பசியை போக்கத்தானே. என் பசியை நீ தீர்த்து வைக்க கூடாதா? பயப்படாதம்மா, இது இந்த வயசுல சகஜம். இது கருப்பு மார்க்கெட் சந்தை, இங்க கற்புக்கும் மார்க்கெட் கிடையாது. கமான் வாடி. கருப்பு மார்க்கெட் நாயே, கன்னி பொண்ணோட கருப்பு உன் கடை சரக்குன்னு நினைச்சியா? எதை பதுக்கணும், எதை பக்குவமா அணைக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை என்னால பதுக்கி வைக்க முடியும். டேய், வாடா. பதுக்கிறது நீ வச்சுக்க, அணைக்கிறது எப்படின்னு காட்டுறேன்.
ராஜா, இந்த கை பதக்கங்களையும் பரிசுகளையும் வாங்குறதுக்காக கடவுள் கொடுத்தது, கொலை செய்யறதுக்காக இல்ல. ஐயா இவன் எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ இவனுக்கு கொடுக்கிற தண்டனையை தடுக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஆனா உன் குடும்பத்துக்கு கிடைக்க போற கடுமையான தண்டனை பத்தி யோசிச்சுப்பார். ஆமா ராஜா, கடமையில தவறிட்டதா சொல்லி காவலாளியான உங்க அப்பா காவல் இருக்காரு. நீயும் கொலகாரன் ஆயிட்டேன்னா அந்த பொண்ணோட குணத்து மேலேயே குத்தம் வந்துடும். அப்புறம் உன் குடும்பமும் சிதறி, குணமும் சிதறி, உன்னுடைய எதிர்கால கனவுகளும் சிதறிடும். நல்லா யோசி. கடைசி வரைக்கும் நீ எரிந்த வேலா இருக்க கூடாது, வெற்றி வேலாத்தான் இருக்கணும். என் குடும்ப நிலைமையை அறியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்பாவுக்கு ஏற்பட்ட குற்றத்தை கண்டுபிடி. எஸ். என்னடா அது கார் இப்படி நம்மள கவுத்துருச்சு? அது இருக்கட்டும்டா. போலீஸ் நாய் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிஸ்கட்டை புடுங்கிறதுக்கு முந்தி வேற வழியை பார்ப்போம். காளி, அதோ ஒரு வண்டி வருது, வணக்கிற வேண்டியதான். செஞ்சிருவோம், வா. ஏய், மரியாதையா வண்டியை விட்டு கீழே இறங்கிடு, இல்ல இந்த துப்பாக்கி கொண்டு உன் நெஞ்சில இறங்கிடு. ம். ம். Thank you very much, young man. நீங்க நான் ஒரு விதவுட் டிக்கெட். என்கிட்ட பணம் இருந்தா நான் உங்க காரை டிக்கில. டோன்ட் வரி யங் மேன், நீ நியதியை மீறினாலும் மனசாட்சியை மீறல. உன் உதவிக்கு என் பாராட்டுக்கள். சார், நீ எங்க போகணுமோ அங்கேயே டிராப் பண்ணிடுறேன். கமா. கெட்டும் பட்டணம் போய் சேருங்கிற பழமொழிக்கு நான் ஒன்னும் விதி விலக்கு இல்ல. நோ நோ, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். கமா. போடா பேமான கைத. கசுமாலம் ஏயா, கண்ட கண்ட இடத்துல காய்ச்சறதெல்லாம் உன் பொண்டாட்டி தாலி அத்து வித்து வாங்கி ஊத்திக்கிறது. உனக்கு வயிறு பசிச்சதுன்னா வாங்கிட்டீங்க, எங்கிட்ட தான் கிடைச்சதா? யோ, இன்னா வச்சு நிற்கிற என்கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு. என்னடி ஊடு கட்டுற? என்னமோ பிசா தஞ்ச ஆப்பத்தை கடனா கொடுத்த பட்டம் வசூலிக்கிற மாதிரி குதிக்கிறிய. வீட்டுக்காரி வயிற்றுல புள்ளைய கொடுத்து ஒப்பிக்கிறியே தவிர அவ வயிற்றுக்கு ஒருவேளை சோத்த போட முடியாத பேமானி நீ எல்லாம் ஏண்டா நெஞ்சில மாங்காவோட ஆம்பளை அலட்டி நிக்கிற? விட்டனா ஊடு தானா வந்துடும். சரிதா? அடியாத்தி, என்னடி இது தர்ம தரிசனம்? நான் தான் இதை அப்படி ஆக்கி போட்டேன். இதுவும் அவன் புள்ளதான், அவனோட சேர்ந்து சாப்பிட்டுச்சு. பாக்கிக்கு பத்திரமா கலட்டி போட்டேன். உனக்கு அறிவு இருக்கா? மனசுல ஒண்ணு இல்லாதது வயத்துக்கும் ஒண்ணு இல்லைன்னு துண்ணுடுச்சு. அதுக்கு போய் கழட்டிங்க. நீ முதல்ல அத்த கொடு. டேய், ஆண்டவன் போட்ட பிச்சைடா குழந்தை, அதையும் பிச்சை எடுக்க விட்டுடாத. என்னடி வாய்க்கு வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிற? இருடி, 5ஆம் நம்பர் கடையில போய் வாசனை பிடிச்சுக்கிட்டு வந்து என் விளையாட்ட காட்டுறேன். சரி போடா, இந்த மாதிரி எத்தனை கேஸ் நாங்க பாத்துருப்போம். கறி குழம்பு ஊத்து. அங்க ஒரு கேஸ் இருக்குது, எப்படி இருக்குமோ போவோமா? என்னையா நீ ஏன் கேக்குற? நீ அந்த மாதிரி கேபரா கேஸா? என்னையா கருக்கல்ல காணாங்கோழி முட்டை போட முணங்குற மாதிரி முழிக்கிறிய? வந்து வழியில பர்ஸ் விழுந்துருச்சு போல இருக்கு. அதான் காலியான சினிமா கொட்டாயில கோழி சோடா கூவி வித்த மாதிரி பெருங்கைய வீசிட்டு வரவங்களுக்கு எல்லாம் போட்டிருப்பத்தான நாங்க மாவாட்டி வச்சிருக்கிறோம். காசு எடுத்து வைக்காம வெளியில கால் எடுத்து வச்ச ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன், அத்தனை உரிவிடுவேன். என்ன அது? நல்ல கிளி ஆப்ப கடையா? அடி ராணி பொண்ணு, என்னடி பாக்குற? மாடா உழைக்கிற நம்ம ஜனங்க ஜாலியா ஊத்திக்கிட்டு ஆடட்டு வேணுதானே கடைய காலி பண்ண சொன்னோம். ஒரு பொட்டச்சி உனக்கு என்ன திமிரு இருந்தா மாச கணக்கா நீ எங்களையே டபாக்கிற? அண்ணாத்த, இவ பொட்டச்சியா இருக்கிறதால தானே பூச்சி காட்டுறா. பொண்டாட்டி ஆக்கிட்டா நம்மோட சேர்ந்து காய்ச்சிட்டு போறான். நல்ல ஐடியாடா. பட்டத்துக்கு ஒரு ஒப்பாட்டி இருந்தா
நமக்கு பெருமை தானடா. யோ 2680 மன்னிச்சுக்கையா, பில்ல சொல்லிட்டேன். கையில காசு இல்லாம கைய கடிக்குதுன்னு சொன்னியே, ஒரு பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்கிற பாத்துன்னு சும்மா உட்கார்ந்து இருக்கிறிய, உன் கைய அவன் மேல வையன். எனக்கு எதுக்கு வந்து நீதான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னியே. அப்ப நாட்டு நடப்பு வேற. இப்ப ஒரு அடி இல்லையா, எத்தனை அடி வேணாலும் வை, ஆனா அடிய தரையில வைக்காத, அவன் தலையில வை. வாடி சாராயத்தை காய்ச்சி கொடுத்து ஏழை ஜனங்களை ஆவியாக்குற உங்களை போல பெரிய மனுஷங்களை ஆவியாக்குறதுக்காகவே பிறந்த அண்ணன் என்னென்னமோ சொல்றாரு. ஏற்கனவே ஏத்தி இருப்பாரு போல் இருக்கு. இல்ல, அண்ணன் இப்பதான் ஏத்த போறேன். எங்க போறீங்க? என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க போனதும் நீங்க எங்களுக்காக சண்டை போட்டது வீணாயிடும். இந்த கையை மீறி திரும்பி வர எந்த பயலுக்கும் தைரியம் இல்லை. அப்ப வந்துடுவானுங்க. வந்தா மறுபடியும் சந்திக்க எங்களுக்கு இந்த கை தேவை. என்ன சொல்ற? எங்க கஷ்டத்துக்கு கை கொடுங்க. நீங்க எங்கேயே தங்கிட்டா எந்த பொம்பளையும் மானத்தோட நடமாட முடியும். நான் உழைச்சு பிழைக்கிறவன், யாரையும் உதச்சு பிழைக்கிறவன் இல்லை. அண்ணே, நீங்க பொழப்ப தேடுற வரைக்கும் எங்களை பொழைக்க வைங்க. இந்தாங்க. எதுக்கு? இது அதுக்கு கூட இல்லைங்க, எங்க அன்பு காணிக்க. வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. தலைவருக்கு மச்ச அதிகம், அதான் கோட்டா கூடவே கிடைக்குது. என் கண்ணு பட்டா யாருமே தப்பிக்கவே முடியாது. சாதிகள் தான் என்னோட மோதுவாங்க. அன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு ஒரு நீதிபதி. சட்டத்துக்கும் நமக்கும் அடிக்கடி சடுகுடு நடக்குது. எப்படியும் நான் தான் ஜெயிப்பேன். மோகன்தாஸ்கிற நீதிபதி அதே கார்ல கூடவே வந்தாரா? சரக்கோட வந்த நம்மால் காளி தப்பிச்சுக்கிட்டான். ஆனா கூட வந்த பூச்சி மட்டும் மாட்டிக்கிட்டான். அப்போ
அந்த மர சுத்தியல்காரன் சாட்சிதான் நம்ம சுத்தி சுத்தி வந்து அடிச்சிட்டு இருக்கு. அப்படித்தானே? வாயே துறக்காத நம்ம ஆடு வெளியே வந்தா தான் சரக்கு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். சரக்கோட மறைஞ்சவன் சைலண்ட் ஆயிட்டான், போலீஸுக்கு பயந்து. அப்படித்தானே? அட மழையா, சட்டத்தோட சவுண்ட நம்ம சைலண்ட் பண்ண வேண்டியதானே? மேக்ஸ், அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சாட்சியோட சன் குமார் பச்சையான சபலக்காரன். அவனை சைட் அடிச்சு மடக்கி நம்ம சைட் ரூம்ல அடைச்சு வச்சுட்டேன். அவனுடைய ஈபிகோ பிரிவெல்லாம் உன்னுடைய 26, 36, 26க்கு முன்னாடி நிக்க முடியுமா? வெரி குட். ரிசல்ட் என்னாச்சு? நம்மளோட மிரட்டலுக்கு பயந்து அந்த நீதிபதி அவனோட பதில இந்த டேப்ல பதிவு பண்ணி நாம சொன்ன இடத்துல கரெக்டா கொண்டாந்து போட்டான். அபாஷ், சொந்த புள்ளையினுடைய உயிரின்னு சொன்ன உடனே அவரும் சட்டத்துல சந்து பொந்துகள் தேடாமையா இருப்பாரு. கமான், பிளே த கேசட். அவருடைய ரத்த கண்ணீர் குரலை அவருடைய பிள்ளையும் கேட்டு சந்தோஷமா ரசிக்கட்டும். இந்த டேப் சாட்சியாக நான் சொல்வது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. நடந்த கொலையை நேரில் பார்த்த சாட்சி நானேதான். சட்டத்தையே கோயிலாகவும் நீதியையே தெய்வமாகவும் நேர்மையான தீர்ப்பையே அந்த தெய்வத்திற்கு தீபாராதனையாகவும் காட்டி வாழ்ந்தவன். உங்களை போன்ற தீவட்டி கொள்ளைக்காரர்களின் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டேன். நீதிக்காக தேர்காலில் தன் மகனை இழந்த மனுநீதி சோழனை விட ரயில் கால்களின் மகன் குமாரை இழக்க தயாராக இருக்கிறேன். குற்றங்களின் பட்டியலை மேலும் பெரிதாக்காமல் சரணடைபவர்களை என் மகனை விட நல்லவர்களாக நேசிக்கிறேன். மீறினால் இந்த திரைமறைவு விளையாட்டு பெரும் சிலை கதவுகளின் திறவுகோலாகிவிடும். ஜாக்கிரதை. மோகன்தாஸ். 10 மாசம் சுமந்து பெற்றிருந்தா பிள்ளையோட அருமை தெரியும். சட்டத்தை சக்கரத்தை வச்சிருக்கவனுக்கு இந்தியன் பீனல் கோட பத்தி மட்டும் தான் தெரியும். இந்தியன் பிலாசபி ஆஃப் சைல்ட பத்தி எப்படி தெரிய போகுது? உங்க துப்பாக்கி இருந்தா கொடுங்க. இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிறந்தனா சுற்றுலா சாவறேன். என்ன சொல்ற? என்ன தூக்கிட்டு வந்த நீ குழந்தைய தொட்டில போட்டு ஃபீடிங் பாட்டில பால் குடுக்குற மாதிரி பிராண்டில் ஐஸ் போட்டு கொடுத்து தூங்க வச்சுட்ட. எங்க அப்பா என்னடான்னா உயிரோட ஐஸ்ல போட்டு பரலோகம் அனுப்ப பாக்குறான். மேக்ஸ், நான் சரக்கோட பத்திரமா தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா போலீஸ் பூச்சி மட்டும் தான் மடக்கிடுச்சு. காளி, நீதான் அவதார புருஷனாச்சே. நான் நினைச்ச மறு நிமிஷமே நீ வந்து சேர்ந்துருவேன் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, சரக்கு எங்க? அத நெஞ்சிலேயே பத்திரமா வச்சிருக்கேன். வெரி குட். அப்போ இதையும் பத்திரமா நெஞ்சில வச்சுக்கோ. நேரத்துக்கு எதுவும் எனக்கு வந்து சேரலன்னா அவங்க நேரத்தையே முடிச்சுடுவேன்னு அர்த்தம். மேக்ஸ், ஏன் நேரம்? நல்ல நேரம். உள்ள மாட்டிருக்கிற பூச்சியினுடைய நேரம் தான் கெட்ட நேரம். பாவம், உயிர் போற வரைக்கும் உண்மையை சொல்ல முடியாம சாக போறான் ஜெயில. மேக்ஸ், அப்போ எங்க அப்பா சாட்சியெல்லாம் வேஸ்ட்னு சொல்லு. நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மை ஃப்ரெண்ட். தோஸ்த்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எப்பவுமே வேணும். டோன்ட் வரி, மேரா துஷ்மன் கா துஷ்மன் மேரா தோஸ்த். ரேகா, எஸ், காளியோட பாடிய கடல்ல தூக்கி எறி. ஓகே மேக்ஸ். தொட்ட மச்சானுக்கு உள்ளத்துல கொண்டாட்டம், ஒன்ன தொட்ட மச்சானுக்கு உள்ளத்துல கொண்டாட்டம், கண்ணத்துல கண்ணம் வைக்க வந்திருக்க வண்டாட்டம்,
கன்னத்துல கண்ணா வைக்க வந்திருக்க வண்டாட்டம். ஹேய், ஹேய், நீ என்ன கட்டிக்க நான் உன்னை தொட்டுக்க நெஞ்சுக்கு சந்தோஷம். என்ன தொட்ட மச்சானுக்கு என் மனச தந்தேனே. உன்னை தொட்ட மச்சானுக்கு உள்ளத்துல கொண்டாட்டம். தங்கமக ஒன்ன கண்டு தன்னையே மறந்தேன். ஊசியில பாசி போல உன்னோட கலந்தேன். தங்கமக ஒன்ன கண்டு தன்னையே மறந்தேன். ஊசியில பாசி போல உன்னோட கலந்தேன். பேரழக கண்ணால ரசிக்க வந்தேன். பாடங்களை உன்னோட படிக்க வந்தேன். பழகிவிடு சுகம் பருகிவிடு. பழகிவிடு சுகம் பருகிவிடு. ஒன்ன தொட்ட மச்சானுக்கு உள்ளத்துல கொண்டாட்டம். கண்ணத்துல கண்ணம் வைக்க வந்திருக்க வண்டாட்டம். நீ என்ன தொட்டுக்க நான் உன்னை கட்டிக்க நெஞ்சுக்கு சந்தோஷம். ஒன்ன தொட்ட மச்சானுக்கு உள்ளத்துல கொண்டாட்டம். என்ன தொட்ட மச்சானுக்கு என் மனச தந்தேனே. சின்ன சின்ன பூவாட்டம்தான் சிரிக்கிற கண்ணாட்டி. சித்திரைக்கு பின்னால நீ எனக்கே பொண்டாட்டி. சின்ன சின்ன பூவாட்டம்தான் சிரிக்கிற கண்ணாட்டி. சித்திரைக்கு பின்னால நீ எனக்கே பொண்டாட்டி. கட்டிலுக்கு அப்போது வேலை இருக்கு. கையணைக்க கட்டான காலை இருக்கு. தனிமையிலே மனம் இனிமையிலே. தனிமையிலே மனம் இனிமையிலே. என்ன தொட்ட மச்சானுக்கு என் மனச தந்தேனே. கண்ணம் என்னும் கிண்ணத்துல தேனெடுத்து வந்தேனே. நீ என்ன கட்டிக்க நான் உன்னை தொட்டுக்க நெஞ்சுக்கு சந்தோஷம். என்ன தொட்ட மச்சானுக்கு என் மனச. ஒன்ன தொட்ட மச்சானுக்கு உள்ளத்துல. இல்ல நான் இல்ல, அதான் கயிறு மேல ஏறி நான் இல்ல, இவர்தான் மேல ஏறி கைத்த. நான் இல்லைங்க, நான் இல்ல. அடியாத்தா நல்லாவே இருக்குது. ஒரு கடப்பாறை இருந்தா கொண்டு வந்து காதல குத்து. ஏன்னா கூனூசி எல்லாம் பத்தவே பத்தாது. அதான் காதலுக்கு அன்னத்தை தூதுடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க என்னடானா கயிறே விடுறீங்களே. அன்னைக்கு முத்தம் கொடுத்த போதே நினைச்சேன், சவுண்டே சரியில்லை. ரோட்டு கடையில புரோட்டாவுக்கு மாவடிக்கிற மாதிரி. பாப்பாக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாம நேரமா விடுறீங்களாக்க? ஒண்ணும் தெரியாத பாப்பா 1.5 மணத்துக்கு போட்டால கயித்த. அடி அம்மாடி, கயிறு எதுக்கு? குழா புட்டு வச்ச மூஞ்ச சுத்துற மாதிரி 3 முழம் மஞ்ச கயிறு பத்தாது.
அந்த கயிறு ஒண்ணு வேஸ்டா போகாது. அதுல ஒரு வார்த்தை உருவாக போகுது. 10 மாசத்துல குவா 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 குவா. நான் வந்த கடமையை மறந்துட்டேன். இனி என் கடமையை செயல்படுத்த போறேன். ஏய் 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 நோ நோ ஐசே ஸ்டாப். ஏய் யாரப்பா நீ? அஞ்சாத சிங்கம். வெரி குட். ஏன் இந்த பாய்ச்சல்? இந்த மான் கொஞ்சம் துள்ளுச்சு, அடக்கி வச்சு. நோ நோ ரேகா. மிஸ்டர் ராஜா, நான் இதுவரைக்கும் காருக்குள்ள எதையாவது கடத்திட்டு வர்றவங்கள தான் பார்த்திருக்கிறேன். இப்படி ஓபன் ஸ்மக்லிங்க, ஐ மீன் ஓபன் கிட்னாப்ப நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இட்ஸ் ரியலி த்ரில்லிங். காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இதயமும் ரத்தமும் ஏழைகளுக்காக மட்டும் வித்தியாசமா துடிக்கிறதும் இல்ல, கொதிக்கிறதும் இல்ல. அதை காட்டுறதுக்காக தான். Still I swear, he's cheap, he's cheap. இப்போ உங்க துடிப்பும் கொதிப்பும் அடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனரலி ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். அதுவும் வீர விளையாட்டுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க பரம்பரையே அப்படித்தான். அப்போ வீரமும் விளையாட்டும் சேர்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க வேலை அதை தேடுறது. அதுதான் தேடி வந்தாச்சு. இனிமே தான் நீ மேல 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 போக போற. ஒரு சின்ன திருத்தம். நீங்க மேல மேல போக போறீங்க, நான் உங்களை கொண்டு போக போறேன். அந்த கார் சாவியை நீயே வச்சுக்கலாம். அந்த ஃப்ரண்ட் சீட் இனிமே உனக்கு தான். அதனால பின் சீட்ல இருந்து ஒரு ஆபத்தும் இருக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் வராது. அப்படியே வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். வீர விளையாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராஜா, நாம விளையாட போறதில்ல, வியாபாரம் பண்ண போறோம். ஐ மீன் நான் பிசினஸ்லயே கண்ணா இருக்கிறவன் சொன்னேன். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, அதுதான் என் வியாபாரம். அது சரி, ஏத்தி வச்சதை கொண்டு போய் இறக்கிடுற. இப்ப என் கையில எவ்வளவு இறக்க போறீங்க? நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு, ஐ மீன் என் 10 விரலுக்குள்ள அடங்குறவங்களுக்கு சென்டிமெண்டா கொடுக்கிறது 10,000. எப்படி? கொஞ்சம் அதிகமாவே வேணும். பணக்காரங்கனால ஏழைங்க கடைகளுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு தரப்புற நிவாரண நிதி. இவ்வளவுதானா? எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு வறுமைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பத்தான் என் பெருமை அவங்களுக்கு புரியும். ரேகா, அந்த ட்ரெயில் இருக்கிற 20,000 எடு. சலவ நோட்டா இருக்கு. இதுதான் பல நல்லவங்க மூளைய சலவை செஞ்சிடுது. ஐயா காக்கரகா மச்சான் என் சிங்க குட்டிட்டான், தன் கண்ணுக்குள்ளே வச்சான் என் நெஞ்ச கட்டிட்டான். நேரில பார்த்தா வீர சிவாஜி, தொட்டது எல்லாம் உலங்குற ராசி. அம்மாடி கில்லாடி முன்னாடி மீச வச்ச மச்சான் என் சிங்க குட்டிட்டான். மச்சி என் தங்க கட்டிதான், தன் கண்ணுக்குள்ள வச்சா என் நெஞ்ச கட்டித்தான். டீக்கடை போட்ட பூக்கடை ரோசா, பாக்குற பார்வே தாக்குது லேசா. அம்மாடி அத்தாடி என் மேல ஆசை வச்ச மச்சி என் தங்க கட்டிதான், தன் கண்ணுக்குள்ள வச்சா என் நெஞ்ச கட்டித்தான். தோசைக்கு ஆசைப்பட்டு தின்னத்தானே
ராவுனா ஒன்னோடு ஒன்னாக கூடும் நேரம்தான் மச்சி என் தங்க கட்டிதான் தன் கண்ணுக்குள்ள பச்சா என் நெஞ்ச கட்டித்தான் வீர சிவாஜி தன் கண்ணுக்குள்ளே வச்சா என் நெஞ்ச கட்டித்தான் சொல்லும் வீர பிள்ளை நாளெல்லாம் ஏழைக்காக காவல் நிப்பே சேரிக்குள்ளே தலைமக தழுவிட தளிருடன் தவிக்குது எடுக்கவும் கொடுக்கவும் தனியிட இருக்குது தன் கண்ணுக்குள்ளே வச்சா என் நெஞ்ச கட்டித்தான் டீக்கடை போட்ட பூக்கடை ரோசா பாக்குற பார்வை தாக்குது லேசா அம்மாடி ஆத்தாடி மேலே ஆசா பெச்சா தன்னா தாய்க்குள்ள எந்த குரலை கேட்டா ஓடி வருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வாடி கண்ணா, வா 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 வா. கௌரவமான குடும்பத்தின் ஒரே பிள்ளையான திரு எம் டி குமார் தனது குடும்பத்தின் கௌரவத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்திக் கொண்டு பல பெண்களை காதலிப்பதாகவும் கல்யாணம் செய்து கொள்வதாகவும் தப்பாக வாக்குறுதி கொடுத்து மேலும் அவர்களுடைய கற்பை சூறையாடியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் தற்கொலைக்கும் காரணமாக இருந்திருக்கிறார். இம்முறை லட்சுமி என்ற இளம் பெண்ணிடம் பலாத்காரம் செய்ய முயன்ற போது போலீசாரிடம் நேரடியாகவே சிக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த விபத்தில் ஊனமான லட்சுமியையே இந்த கோர்ட் தீர்மானிக்கும் நாளில் குற்றவாளியான மிஸ்டர் குமார் அவரை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கோர்ட்டாரால் திருமண நாள் நிச்சயிக்கப்படும் வரை வாரத்துக்கு ஒரு முறை D2 போலீஸ் ஸ்டேஷனில் நன்னடத்தை குறிப்பிற்காக குமார் வந்து கையொப்பமிட வேண்டும். மனசாட்சியை முன்வைத்து தவறுகளுக்கு தண்டனை தருவது தீர்ப்பாகாது என்று கருதி பிராயச்சித்தம் தேடித் தருவதும் ஒரு தீர்ப்பாகும் என்று கருதி இது முறையற்ற கண்மூடித்தனமான நாகரிக இளைஞர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் இந்த தீர்ப்பை வழங்குகிறேன்.
God is great, but a judge is not. Take it easy, my son. As a judge, I have delivered possibly the right judgment. As a son, you can deliver the bullets on your father. சுடு. பல பெண்களோட கண்ணீர் என் நெஞ்சை சுடுறதை விட என் மகனே, I'm sorry, என் வளர்ப்பு மகனே தன் கையால என் நெஞ்சில சுடுறதுல தப்பேல். Come on, carry on. என்னுடைய ஃபியூச்சரை பத்தி நினைச்சு பாருங்க. லாட்டரி சீட்டை ஒருத்த வாங்குறதும் அஷ்டலட்சுமி இஷ்டலட்சுமின்னு சொல்லி கண்ணில் ஒத்திக்கிறான். டேட் காலாவதி ஆனதும் அதே லட்சுமி கிழிச்சு குப்பை குடையில போடுறான். டாட், லவ் ஆக்சிடென்டா வரலாம், ஆனா வைஃப் ஆக்சிடென்டா வரவே கூடாது. I see. அவனும் இந்த ஆக்சிடென்ட மறக்கணும்னா அவளுக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் உங்க கல்யாணத்தில் தான். இது சம்பவமா இருந்தா பரவாயில்ல, சரித்திரம் ஆயிடுச்சே. டாட், அவதான் என் மருமக. அவளுக்கு நீ ஒத்தம்தான் சொந்தம். அவளுக்கு தான் என் சொத்து பூரா சொந்தம். புத்திசாலியா இருந்தா நீ அவளை சொந்தமாக்கிக்க. அப்படியா? அவளை என் மனைவியா சொந்தமாக்கிறனோ இல்லையோ, இந்த சொத்தை என்னால சொந்தமாக்க முடியும். அதுக்கு 6 குண்டு எதுக்கப்பா? 6 குண்டு 6 அறிவே போதும். இந்தாங்க உங்க துப்பாக்கி. என்ன சொல்றதுக்குல டாடி, தன்மானம் உள்ள உங்களை மாதிரி ஆட்களுக்கு நிச்சயமா ஒரு நாள் பயன்படும். பாய் பாய். ஓ காட், வெறும் பேனாவால தீர்ப்புகளை எழுதிட்டு இருந்த இந்த கையால என் மகனுக்கு இந்த துப்பாக்கியால தீர்ப்பு எழுதிரும்படியா பண்ணிடாது. ஐயா, என் குடும்பத்தோட வறுமையும் கொடுமையும் நான் வயசுக்கு வந்த நேரமும் பாட்டி வதச்சதுங்க. அதை தாங்க முடியாம தான் என் அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம நான் வீட்டை விட்டு வெளியேறி பட்டணத்துக்கு வந்துட்டேன். அதுக்கு சரியான தண்டனை உங்க வளர்ப்பு மகன் கொடுத்துட்டாரியா. அதுக்காக என்ன தண்டிச்சிடாதம்மா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை என் மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நீதிபதியான என்கிட்ட எத்தனையோ குத்தவாளிங்க கருணைக்காக கெஞ்சி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு உன்ன ஒரு நீதிபதியா நினைச்சு நான் கெஞ்சி கேட்கிறேன். ஐயா, என்ன வார்த்தையா சொல்றீங்க? உங்க அந்தஸ்து, கௌரவம், பாசம்னு எதுவுமே வித்தியாசம் காட்டாம நீங்க கொடுத்த தீர்ப்பை கேட்டு இந்த ஊரே பாராட்டிடுச்சு. நாளைங்கிற நாள் இருக்கான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற எங்களுக்கு உங்களுக்கு கருணை காட்டுறதா? எனக்காக மட்டும் இல்லம்மா, என் மகனுக்காகவும் தான் கேட்கிறேன். நீ வந்து எங்க வீட்டுல மட்டும் இல்ல, என் மகன் வாழ்க்கையிலையும் விளக்கேத்தணும்னு தான் உங்க வீட்டு அட்ரஸ் கொடுமா. ஐயா, உங்க அம்மாவை பார்த்து அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியும் ஏற்படாம எல்லா விவரத்தையும் சொல்லி உங்க கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஒரு ராஜாவை போலீஸ்காரவங்க கள்ளக்கடத்தல் கேஸ்ல பிடிச்சு உள்ள போட்டாங்களாம். நோ, இஸ் எ பக்கா ஸ்மக்லர். ஏன் சார், TMX 1386 கார் உங்களுக்கு தானே? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், அந்த கார் காணாம போய் 6 மணி நேரமாச்சு. அத DT போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருக்கேன். வேணுமா விசாரிச்சுக்கோங்க. அப்படியா? கான்ஸ்டபிள், D2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிங் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் வந்தாச்சான்னு என்கொயரி பண்ணு. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், இந்த மேக்ஸ் தங்கமானவன் பெயர் எடுத்தவனே தவிர தங்கம் கடத்தரவன் இதுவரைக்கும் பெயர் எடுத்ததில்லை. என் வீட்டு காவல்காரனுக்கு கூட காக்கி சட்டை போட்டு நிறுத்தி வச்சா அது உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம் வந்துடுமேன்னு வெள்ளையாவே போட்டு நிறுத்தி இருக்கிறேன். காரணம் என் வெள்ள மனசு. உங்க டிபார்ட்மெண்ட் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. அப்போ அந்த ராஜாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கௌரவமானவங்க காரை திருடிட்டு போய் கடத்தல் தொழில் செய்யறது இல்ல ராஜா, ஸ்மக்லிங் கிங். ஓகே மிஸ்டர் மேக்ஸ், நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தரணுமே. ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? என் ஸ்டேட்டஸை விட்டு கோர்ட்லயே வந்து சாட்சி சொல்லணும் நானும் சொல்றேன். இது எனக்கு புதுசு இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி உங்கள மாதிரி பதவியில் இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர், பெயர் ராஜசேகரன் நினைக்கிறேன், தன்னுடைய கடமையை மறந்து ஒரு கடத்தல்காரனுக்கு கைகூலியா மாறி ஏதோ அவங்களுக்குள்ளார ஏற்பட்டிருக்க தகராறுல டிபார்ட்மெண்ட்ல அவருடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட துப்பாக்கியால அந்த ஸ்மக்லரையை சுட்டு கொன்னா. சார், இவங்க சொன்னது கரெக்ட்னு D2 ரிப்போர்ட் சார். ஐ see. Don't mistake us. மிஸ்டர் மேக்ஸ், இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது எங்க கடமை. அதுவே இன்சல்ட் ஆயிடாது.
நாங்க வரோம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ரேகா, உனக்கு எப்படி நம்ம கார போலீஸ்காரங்க மடக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு? மேக்ஸ், யார் மடங்குவா யார் மாட்டிக்குவான்னு எனக்கு தெரியாதா? நிழல சந்தேகிச்ச, நிஜத்தை புரிஞ்சுக்கிட்ட. நீ புத்திசாலி. நீ நினைச்சா நிழலுக்கே தாலி கட்டி தேன் நிலவுக்கு போயிட்டு வந்துருவேன்னு எனக்கு தெரியாதா? ரேகா, சந்தேகத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சந்ததியை கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஒரு சின்ன திருத்தம், அந்த ராஜாவோட தலையை வாங்குற வரைக்கும் தான். இது எனக்கு நானே விதிச்சுக்கிற தண்டனை. இந்த வழக்கின் விசாரணையில் ராஜாவின் தரப்பில் போதிய சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லாததால் குற்றங்கள் நீக்கமர நிரூபிக்கப்படுகின்றன. மேலும் கொலை குற்றமும் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி ராஜாவின் இளம் வயதையும் மனதில் கொண்டு அவருக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனே நான் சும்மா விட மாட்டேன். மேக்ஸ், மேற்கண்ட படத்தில் இருக்கும் கடுங்காவல் குற்றவாளியான ராஜா காவலிலிருந்து தப்பிவிட்டார். Don't worry, it will be all right. But anyway, I pity for him. ராஜா, என்னடா பாக்குற? இதுல தொங்க விட வேண்டியது தராசு ஒன்னத்தான். ராஜா, ஆமாடா, இப்ப நான் எரிந்த வேளாகத்தான் வந்திருக்கேன். என் குறியிலேந்து நீ தப்ப முடியாது. தப்பு என்னோடது இல்லடா. உன் தங்கச்சியாத்தான் இஷ்டப்பட்டு தூக்க மாட்டிக்கிட்டா. அவளோட கண்ணீராசி கைத்துலதான் முடியணும்னு இருந்தா அதுக்கு நானாடா பொறுப்பு? ஏய், பேசாதடா. அவளோட தன்மானம் அவளை தானாவே தற்கொலை பண்ணிக்க வச்சிருச்சு. ஆனா உனக்கு அந்த சிரமத்தை நான் கொடுக்க மாட்டேன். ராஜா, பயப்படாத. நான் உன்னை கொலை செய்ய போறதில்ல. நீயாவே உன்னை தற்கொலை செஞ்சுக்க போற. ஆமாடா. ராஜா, என்ன விட்டுடு. இங்க இருக்கிற அத்தனை நீயே எடுத்துக்க. ஒரு பிடி அரிசி கூட எடுக்க வேண்டாம். ஏய், எனக்கு ஒரு பிடி அரிசி இருந்தா போதும். என் தங்கச்சிக்கு போட்ட வாக்கரிசி
உனக்கு போட வேண்டாமா? ஏய் வேலு, வறுமையும் பசியும் காரணமா வச்சுக்கிட்டு அவங்க வயசும் வாழ்க்கையும் பேரம் பேசுற ஒண்ணு போல பேடி பசங்களுக்கு உன்னோட மரண குரல் தான் எச்சரிக்கை குரலா இருக்க போகுது. அக்கிரமத்தை ஒழிக்க அடையாள கொடி ஏத்துற மாதிரி நீயும் அடையாள கொடிய தொங்க போற. ஐயா, நீங்களா? ஆமா ராஜா. ஐயா, உங்க மகனோட உயிரை பறிச்சு என்னோட உயிரையா நீங்க காப்பாத்துறீங்க. நீ பறிக்கல ராஜா. கடும் நோயால தவிக்கிற பசுவை கொன்னா பாவம் இல்லைன்னு மகாத்மா காந்தி சொன்னதை தான் நீ செஞ்சிருக்கிற. ஐயா, ஆமா ராஜா. கள்ள மார்க்கெட்டு, கற்பழிப்பு, குறுக்கு வழியில சம்பாதிக்கணுங்கிற கொடுமையான நோயினால என் மனசை சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருந்த என் மகனை நீ கொன்னதும் அது மாதிரியே தான். இல்லையா, இல்ல. சட்டம் கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் கொடுத்தது தப்பு. தப்பு. தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அந்த கைதி ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டா சட்டம் என்ன செய்ய முடியும்? அது போலத்தான் பல பேரோட ஆவியோட விளையாடின அவனோட முடிவும் அல்பாயுசா போயிடுச்சு. ஆண்டவன் என் ஆசையை பூர்த்தி செஞ்சுட்டா. என்ன சொல்றீங்க? வாரிசே இல்லாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு வாரிசா அந்த ஆண்டவன் ஒன்ன கொடுத்துட்டான். ஐயா. ஆமா ராஜா. இனிமே நீதான் என் மகன். இந்த வாழ்க்கையில இன்னைக்குத்தான் எனக்கும் பிடிப்பே ஏற்பட்டிருக்கு. ஐயா, நானும் செய்யாத குற்றத்துக்காக தேடப்படுற ஒரு கைதி. விதி சில பேரை கைதியாக்குது, சில குற்றவாளிகளை நிரபராதியாக்குது. உன்னை எனக்கு நல்லா தெரியும். இன்னையில இருந்து நீயும் ஒரு கைதிதான். ஐயா, ஆனா பாச சிறையில டேக் ரெஸ்ட் மை சன். இது இப்பவே உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியப்படுத்தி கார் அனுப்பிச்சு வரவழைக்கிறேன். டேக் ரெஸ்ட், டேக் ரெஸ்ட். என்னப்பா? இங்க இன்ஸ்பெக்டர் ராஜசேகருடைய சம்சாரம் ஜானகி அம்மாளும் அவங்க மகளும் குடியிருந்தாங்களே, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை ஏன்பா கேக்குற? புருஷன் எப்பவோ உள்ள போட்டான், புள்ளையும் ஓடி போயிட்டான். ஊரும் இல்ல, உறவும் இல்ல. பொம்பளைங்க என்ன செய்வாங்க? அவங்களும் இருக்காங்களோ இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்களோ? அப்ப நான் வரேங்க. முருகா, அம்மா எங்க? கமான், எங்க? அம்மா எங்க? கமான், சொல்லுடா. அம்மா எங்க? ஐயா, ஐயா, எல்லா இடத்துலயும் போய் விசாரிச்சு பார்த்துட்டேங்க. நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்க இருக்காங்களோ இல்ல இறந்துட்டாங்களோன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ராஜா. ஐயா, ஐயா, அந்த ராஸ்கல் என்ன சொன்ன பாத்தீங்களா? என் தாய் நடப்பணமா இருக்கலாம். இத நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. கூல் டவுன் ராஜா, கூல் டவுன். ஒண்ணுன்னா 9 திருச்சி சொல்ற உலகம் இது. நல்லா விசாரிச்சு பாப்போம். நோ நோ, நல்லா விசாரிச்சானாமே. அட பாவி, ராவ் பகலா தோள்ளையும் மார்பிளையும் போட்டு தோளுக்கு மேல வளர்த்தேனே, நீ இப்படி எங்களை தனிமனமா தவிக்க விட்டு போயிட்டியடா. எங்களுக்கு மாத்திரம் ரோஷம் இல்லையான்னு கேக்குற மாதிரி அவங்க போயிட்டாங்கன்னு சொல்றான். ஐயா, ஐயா, ராவ் பகலா ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சேனே, படிச்சேனே, பலன் நத்திங்.
பட் ஒன் திங், கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா என்ன பெத்தவங்க எனக்கு கிடைப்பாங்க. இல்ல நான் இந்த உலகத்துல ஒரு நடப்பணம் தான். ராணி, பயப்படாத, நான் தான் உன் ராஜா. ராஜா, ராஜா, என்ன இது? ராஜா, ராஜா. பல பேர் முகத்துல விழிக்க முடியாம வீண் குற்றங்களை சுமந்துகிட்டு இருக்க எனக்கு என் முகத்துல நானே முழிக்க முடியாதபடி நல்லவங்க சில பேர் கொடுத்த தண்டனை. யாரது? ராஜா. ராணி, வேதனையோட வடு என் உள்ளத்துல மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் போதாது, என் முகத்திலேயே அது வடுவா இருக்கணும்னு எனக்கு முத்திரை குத்திட்டாங்க. ராணி, உன் கையில திருட்டு வைரங்களை கொடுத்த கூட்டம் தான் என் கண்ணத்திலையும் கண்ண வச்சவங்க. ஐயோ, அது கையில இருந்தா போலீஸ்னால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுமோன்னு. என் கடைக்கு எதிர நின்னுட்டு இருந்த காருக்குள்ள கிட்டாரோ சித்தாரோ, ஆமா அதுக்குள்ள போட்டுட்டேன். கித்தாருக்குள்ளையா? அந்த காரோட அடையாளம் உனக்கு தெரியுமா? நான் நம்பர் கிம்பர் எல்லாம் கவனிக்கல. அந்த வாத்தியத்துக்கு மேல ஒரு பூனைப்படம் போட்டிருந்துச்சே. அப்போ அது அந்த மியாவோட கித்தாரா தான் இருக்கணும். ராணி, அந்த கித்தார் நம்ம கைக்கு எப்படியாவது வந்தாகணும். முழங்குது கிட்டார், யார் மயங்கிடார்? வா மாமா. முழங்குது கிட்டார், யார் மயங்கிடார்? வா மாமா. நீக்குது விரல், மயக்குது குரல், பளபளவென ஜொலிக்குது உடல். My name is Radha, வந்தேனே தோடா. My name is Radha, வந்தேனே தோடா. முழங்கட்டும் கிட்டார் இருக்கட்டும் புதார் துள்ளதே. முழங்கட்டும் கிட்டார் இருக்கட்டும் புதார் துள்ளதே. நினைக்கிற படி குதிக்கிற கொடி, புரிஞ்சுக்க அடி புடிக்கிற புடி. அஞ்சாத சிங்கம் நான் தாண்டி தங்கம், அஞ்சாத சிங்கம் நான் தாண்டி தங்கம். வெட்டி வெட்டி வயிறத்தை எடுப்பேன், தட்டி தட்டி சூரங்கத்தை திறப்பேன். அம்மாடி நான் கில்லாடினார், அம்மாடி நான் கில்லாடினார். இடம் விட்டு தடம் விட்டு ஒதுங்கு, இருப்பதை எடுத்துங்கு வழங்கு. முழங்குது கிட்டார், யார் மயங்கிடார்? பாபா மாமா. நீக்குது விரல், மயக்குது குரல், பளபளவென ஜொலிக்குது உடல். நான் தானே ஜோடி, வந்தேனே போடி. முழங்கட்டும் கிட்டார் இருக்கட்டும் புதார் துள்ளதே. நினைக்கிறபடி குதிக்கிற கொடி, புரிஞ்சுக்க அடி புடிக்கிற புடி. அஞ்சாத சிங்கம் நான் தாண்டி தங்கம்.
லாஸ்ட் மினிட்ல ஏமாந்துட்டோம். கிட்டாரையும் காணோம், ஆடினவளையும் காணோம். ஒருவேளை மேக்ஸோட ஆளுங்க ஒரிஜினல் ராஜாவா இருந்த என்ன சுட ட்ரை பண்ண அது குறி தவறி இருக்கும். எஸ், அவங்கதான் அவளையும் அப்புறப்படுத்திருக்கணும். எப்படி இருந்தாலும் அந்த மேக்ஸோட ஆளுங்க அந்த கிளப்ல நடமாடிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அவனை நான் பிடிக்காம விட மாட்டேன். ஆமா ராஜா, உன்னை பிடிக்காம விடமாட்டோம்னு போலீஸ் அறிக்கை விட்டுருக்கு. பொதுமக்கள் ஒத்துழைப்பையும் கேட்டு உன் போட்டோவையும் பத்திரிகையில போட்டிருக்கு. வேடிக்கையா இருக்கு. எங்க அப்பாவுக்கு நான் தேவை, எங்க குடும்பத்துக்கே அந்த மேக்ஸ் தேவை. ராஜா, அதோட உனக்கு தேவையான இன்னொரு செய்தியும் கிடைச்சிருக்கு. புரட்சி திருமணம். தான் கற்பழிக்க முயன்ற லட்சுமி என்ற பெண்ணையே கைப்பிடிக்கும்படி குற்றவாளிக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கில் அந்த பெண்ணையே கைப்பிடித்து திருமணம் புரிகிறார் குற்றவாளி குமார். இப்புரட்சி திருமணம் இவ்வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி மோகன்தாஸ் தலைமையில் இம்மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதில் புதுமை என்னவென்றால் குற்றவாளி குமாரின் வளர்ப்பு தந்தைதான் நீதிபதி மோகன்தாஸ். குமார், ராஜா ஆத்திரப்படாத. ஐயா, என் தங்கச்சியை நான் பார்க்கணும், என் லட்சுமியை நான் உடனே பார்க்கணும். டோன்ட் வரி. அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அதோட நீயும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கிற கைதிங்கிற விருப்பம் அவங்களுக்கு இருக்கு. ஐயா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? குட்லக் ஆஸ்பத்திரி 5வது மாடியில். ஹாஸ்பிட்டல்லையா? என் தங்கச்சியா? ஐயா, என்ன சொல்றீங்க? பயப்படும்படியா ஒண்ணுமில்ல, ஏதோ ஸ்ட்ரகிள்ல கால் எலும்பு முறிவு, அவ்வளவுதான். என் தங்கச்சி கால். ஐயா, அவளை நான் உடனே பார்க்கணும். ராஜா, நீ உன் தங்கச்சியை பாரு, எனக்கு ஆட்சேபனை இல்லை. அவங்க உன்னை பார்த்துட்டா அடையாளம் தெரியாது. அது உண்மையில வெறுப்பா இருக்கிற அவங்களுக்கு நல்லது, உனக்கு நல்லது. பிகாஸ் யூ ஆர் வாண்டட். சட்டத்தால தேடப்படுறவன் நல்ல ஞாபகம் வச்சுக்க. ஜக்கு, இந்த பணம் ஒரு பொண்ணை பணமாக்குறதுக்கு. அவ பேர் லட்சுமி. அவ இருக்கிற இடம் குட்லக் ஹாஸ்பிட்டல். ஆனா அது அவளுக்கு பேட் லக். கல்யாணமா கல்யாணம். தள்ளி விடுங்க. ஏன்பா, இங்க இருந்து பார்த்தா சிட்டி பூரா தெரியும்ல? ரொம்ப நல்லா தெரியுமே, பொழுது போறதே தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ்.
பயப்படாதம்மா. லக்ஷ்மி, பயப்படாத. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா கூப்பிட்டாங்கல்ல, அதான். லக்ஷ்மி, உனக்கு ஒன்றும் ஆயில்லையம்மா? தம்பி, ஜானகி, 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 நீங்க எப்படி? ஜானகி, நான் நிரபராதின்னு தெரிஞ்சு என்ன விடுதலை செஞ்சு அரசாங்கம் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலையும் கொடுத்துருச்சு. உங்களை எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்து நீங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்தேன். இப்பவாது கடவுளுக்கு கண்ணு தெரிஞ்சுச்சு. ஆமா ஜானகி, நம்ம லட்சுமி எங்க? அப்பா, நமக்கு லட்சுமியை மட்டும்தான் ஆண்டவன் மிச்சமா வச்சுட்டான். ஜானகி, என்ன சொல்ற? ஆமாங்க, உன்னை இந்த உலகம் பறிச்சிருச்சு. இன்னொன்னு என்னை விட்டு தானாவே புரிஞ்சிருச்சு. ஜானகி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாய்ப்பால் முடிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் பிள்ளையோட பாசமும் நடத்தியும் அப்படித்தான் இருக்கும்னு நம்பினேன். ஏமாந்துட்டு ஜானகி, மிச்சம் இருக்க ஒரே வாரிசையும் அந்த புண்ணியவா வரலன்னா நாம பறி கொடுத்திருப்போங்க. மிஸ்டர், உங்களை எப்படி பாராட்டுதுன்னு எனக்கு தெரியல. அது என்னோட கடமை. உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா அவன் செய்ய மாட்டானா? மிஸ்டர் ராஜ் திலக், நீங்களா? நானேதான். என்ன நீன்னு ஒருமையிலே கூப்பிடுங்க. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. இனிமே நான் தனி மரம் தான். வாட் டு யூ மீன்? எனக்கு ஒரு தாய் தங்கச்சி கிடைச்சாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். பட் நீங்க எனக்கு நன்றிய சொல்லி என்ன பிரிக்க பாக்குறீங்க. இல்ல தம்பி, இனிமே அவ உன் தங்கச்சி தான். நீ அவளுக்கு அண்ணனே தான். இஸ் இட்? அப்போ என் தங்கச்சியோட பிறந்த நாள் நாளைக்கே கொண்டாடலாம்ல? ஷூர். ஆமா, நாளைக்கு தான் அவளுடைய பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து என் தங்கச்சி பேர் லட்சுமி ஆச்சு. அதனால அவ பிறந்த நாள் வெள்ளிக்கிழமையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஓ, யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட். உன் தங்கச்சி பர்த்டேய இஷ்டப்படி செலிப்ரேட் பண்ணு. ராஜ் திலக் காப்பாத்திட்டான், ராஜ் திலக் காப்பாத்திட்டான். பிளாடி ராஜ் திலக். ஷூட் ராஜ் திலக். லக்ஷ்மி, many happy returns of the day. அண்ணா, நீங்களா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. லக்ஷ்மி, அண்ணங்கள் 1000 பேர் கிடைக்கலாம். ஆனா தாய் அண்ணா, 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 1000 அண்ணங்கள் கிடைக்கலாம், ஒரு தாய் கிடைப்பாளான்னு கேட்டியே. இல்லண்ணா, 1000 தாய் கிடைக்கலாம், ஆனா ஒன்ன போல அண்ணன் கிடைக்க மாட்டா. லக்ஷ்மி, இந்த விஷயத்தை யாருகிட்டையும் சொல்லாதம்மா. லக்ஷ்மி, உனக்காகவும் உன் தாய்க்காகவும் இந்த தோல்ல மட்டும் இல்லம்மா, இந்த நெஞ்சில எத்தனை குண்டுகள் வேணாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஐயா, குமாரி என்ன தீர்த்து கட்ட நினைச்சாலும் சரி, லக்ஷ்மியையும் குமாரையும் சேர்த்து வைக்கிறதா என் முதல் வேலை. ஏன்னா நீதிமன்றம் ஒரு பெண்ணோட வாழ்க்கைய மக்கள் மன்றத்துக்கு முன்னால ஒரு திறந்த புத்தகமா வச்சு ராஜாவும் ஒரு பிளே பாய், நீதிபதியாலேயே திருத்த முடியாத ஒரு குற்றவாளி, அடிபட்ட புலியாத்தான் இருப்பான். ஐயா,
அவன் அடிச்சு திருத்தப்பட வேண்டியவன் இல்ல, தடுத்து திருத்தப்பட வேண்டியவன். அவனோட பாதையிலே போய் அவனை மடக்க. அவனோட பாதையில ரெட் லைட் தான் அதிகம். அதோட கலரையே மாத்தி காட்டுறேன், நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐ எம் குமார். ரேகா இருக்காளா? ரேகா இல்லங்க. யாரும் இல்லையா? ரேகா, அனு, ஸ்மிதா யாருமே இல்ல. எல்லாம் ராஜ்தில கூட்டிட்டு போயிட்டாரு. ராஜ் திலக், ராஜ் திலக், பிளடி ராஜ் திலக். ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொன்னும் தான் தேனு, பாடியன் செல்ல குட்டி கடிக்காத வெள்ள கட்டி, முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே வைர கட்டி. ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொன்னும் தான் தேனு, வாயாய சின்ன கண்ணா வளர்ந்தேனே செல்ல பெண்ணா, செல்லாதம் கொண்டாடும் பொல்லாத காதல் மன்னா. லல்லா 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 லை 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 லா, லல்லா 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 லை 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 லா, லல்லா 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 லை 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 லா, லல்லா 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 லை 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 லா. நாளொரு தேவியடி என் மாளிகை வாசலிலே, ஆயிரம் ராணியடி இந்த அர்ஜுனன் ஊஞ்சலிலே. ராஜாதி ராஜாவே நீ கொண்ட பச்சந்தா, ராஜாத்தி ஏராளம் நீ சொன்ன பக்கந்தா. நினைத்ததை அள்ளி செல்லும் நெஞ்சம் உண்டு என்னோடு, மயக்கிடும் வித்தை கண்டேன் மன்னா உந்தன் கண்ணோடு. ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொன்னும் தான் தேனு, பாடியன் செல்ல கொட்டி கடிக்காத வெள்ள கட்டி. சொல்லாதம் கொண்டாடும் சொல்லாத காதல் மன்னா. வீட்டில விளக்கு வச்சா உன் ஞாபகம் வாட்டுதையா, ராத்திரி நான் கொதிக்க உன் ஆசைய மூட்டுதையா. சூடார கூடாதோ நான் வந்து கொஞ்சத்தான், தோளோடு தோளாக நீ வந்து பின்னத்தான். அடிக்கடி என்ன சுத்தி வட்டம் போடு ராஜாவே, துளி துளி தேனை சிந்து வண்டை தேடும் ரோஜாவே. ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொன்னும் தான் தேனு, வாயாய சின்ன கண்ணா வளர்ந்தேனே செல்ல பெண்ணா, சொல்லாதம் கொண்டாடும் பொல்லாத காதல் மன்னா. ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொன்னும் தான் தேனு, பாடியன் செல்ல குட்டி கடிக்காத வெள்ள கட்டி, முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே வைர கட்டி. ஓ குமார், எங்க இப்படி அழையா விருந்தாளியா வந்திருக்க? உன்னோட புது நோட்டுகளை பார்த்ததும் பழைய நோட்டுகளை மறந்துட்டாளுங்க. பிளாடி பிச்சஸ். அவங்க தேவதாசிதா, ஆனா நீ தேவதாஸ் அல்ல, நீ ஒரு செல்லா காசு. என் தங்கச்சி கழுத்துல 3 முடிச்சு போட்டாதான் நீ லட்சாதிபதி. 3 முடிச்சா? விலங்குக்கு கையை நீட்டினால் நீட்டுவேன தவிர உன் தங்கச்சிக்கு மாலைய காட்டவே மாட்டேன். சாரி, இது ஒரு சாம்பிள் தான். மரியாதையா திருந்திடு, இல்ல ஜாக்கிரதை.
ராஜா, நாம ஜெயிச்சிட்டோம். இந்தாங்க மேக்ஸோட அட்ரஸ். மேக்ஸ், ராக்கி பங்களா கிடையாது. ஆமா ராஜா, நம்மள பிரிச்ச அந்த மேக்ஸ நீங்க உயிரோட விடவே கூடாது. ராணி, ராணி, நீ சாக மாட்டேன். நான் உன்னை சாக விட மாட்டேன். குமார், உன்னை ஊட்டி வளர்த்ததுக்கு இன்னைக்குத்தான் நீ உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கிற. நமக்கு இடைஞ்சலா இருந்து ராஜசேகரனை காப்பாத்த நினைச்சவன் பட போற பாட்டப்பா. மேக்ஸ், என்ன சொல்ற மேக்ஸ்? சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும். டோன்ட் வரி, அது இந்நேரம் உங்க டிரைவிங் சீட்ல பத்திரமா கிடக்கும். யார் அது? நீங்களா? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு தெரியுமில்ல. உன் வேஷம் கலைஞ்சு போச்சு ராஜ் திலக். இல்ல சிஐடி சார், இன்னும் மேக்ஸோட வேஷம் கலையில. திலக், அனாவசியமா என்ன திசை திருப்ப வேண்டாம். கமான், சரண்டர். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த மேக்ஸ கூண்டோட பிடிச்சுக்கிட்டு வந்து நானும் சரண்டர் ஆகிறேன். உங்களுடைய அப்பாவை நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன். ராஜ், எனக்கு அனாவசியமா பாச விளைவிக்க வேண்டாம். ஐ ஆல்ரெடி லாஸ்ட் மை சன். நோ, நான் தான் உங்க மகன். சன், மை டியர் சன், நீ இருக்க வேண்டிய இடம் பிரிசன். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நீ சொல்ல வேண்டியதை கோர்ட்ல வந்து சொல்லு. கமான். வெல்கம் மிஸ்டர் ஜேம்ஸ் பாண்ட். மேக்ஸ், வெல்கம் மிஸ்டர் தலைமகன். ஆல் ஆர் வெல்கம். மேக்ஸ், விளையாடாத. ராஜா, என்ன நம்பினவங்களுக்கு நான் நம்பியார், என்ன நம்பாதவங்களுக்கு யமன். தட் மீன்ஸ் எம்என். மேக்ஸ், மேக்ஸ், நான் யமனுக்கு யமன். நீ வல்லவனுக்கு வல்லவனா இருக்கலாம், ஆனா நான் சாதாரண வில்லன் இல்ல. ராஜசேகர், நான் மோதி பார்க்காத ஹீரோக்களே கிடையாது, இன்க்ளூடிங் யுவர் சன். ராஜாவின் சேர்த்து தான் சொல்றேன். என் மகனா? என்ன சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ராஜா உங்ககிட்ட சொன்ன அதே வார்த்தையை தான் நானும் சொல்ல போறேன். இந்த ராஜா வேற யாரும் இல்ல, உன்னுடைய ஒரே மகன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க உதவியவர் யார் தெரியுமா? உங்களுடைய அருமை நண்பர் சுந்தரம் பிள்ளை. அதோ அவர்தான்.
எனக்கு எதிராக கவர்ச்சி வில்லனா மாறிட்டவன் ஜாக்கி. அதோ குடிச்சிட்டு இருக்காளே உன் மகன் குடியிருந்த கோயில், உன் மனைவி ஜானகி. ராஜா, தன் அண்ணன் ஒரு கோயில் நினைச்சிட்டு இருக்கிற உன் தங்கச்சி லட்சுமி. லட்சுமி, ஆனா உனக்கோ இதுக்கு பின் தானே பாசம். யூ ஆர் வெரி வெரி லக்கி. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். ராஜா, நீதி நேர்மைக்கு எவரெஸ்டான உன் தந்தையை எவரெஸ்டா, அதாவது நிரந்தரமா ஓய்வெடுக்க வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மேக்ஸ், கொள்ளிக்கட்டையால நீயே உன் தலையை சொரிஞ்சிக்க பாக்குற. டோன்ட் வரி, எனக்கு ஒரு தலையா இருந்தா தானே ஆபத்து. ராவணன் மாதிரி எனக்கும் 10 தலை, அதுலயும் அத்தனையும் இரும்பு தலை. நம்ம தண்டனைய முதல்ல ஒரு நீதிபதி கிட்ட ஆரம்பிப்போம். கொண்டு வாங்கடா. இவனை தூக்கிட்டு போங்கடா. இன்னும் கவனிக்க வேண்டிய கேஸ் நிறைய இருக்கு. ராஜசேகர், என் மேல கொலை கொள்ளை குற்றத்தை சாட்ட நினைச்சேன். இப்ப நீ குடும்ப தலைவனுடைய சுமை எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. பாத்தியா? அது மட்டுமல்ல, என்னை சுத்தி சுத்தி வந்து மடக்கி பிடிக்க நினைச்சா உன் மகன் ராஜா அங்க சுத்திட்டு இருக்கான் பாரு. தனியா இல்லை, அவன் தாயோட.
My Kumar. I'm your son. நான் ஜெயிச்சிட்டேன் அம்மா, நான் ஜெயிச்சிட்டேம்மா. உன்னோட அன்பு, அதனால எனக்கு கிடைச்ச தங்க பதக்கமும் என்னை காப்பாத்திருச்சுமா. சட்டப்படி தண்டிக்கலாம்னு நினைச்சேன், அது நடக்கல. சரி வாங்க. நான் தானே கட்டபொம்மன் பேர சொல்லும் வீர பிள்ளை. நான்